திரு ஆவடிக்குமார்லேருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். மழை வெள்ள நிவாரண உதவிகளை மக்களிடம் சேர்ப்பதில் மத்திய மாநில அரசுகள் ஒரு ஒருங்கிணைப்போடு செயல்படவில்லை. பல்வேறு துறைகளுக்கிடையில் ஒரு போதிய ஒருங்கிணைப்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வாதங்களை, அப்படி சொல்பவர்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? முதலில் சாவு வீட்டில் எனக்கு பரிவட்டம் கட்டலான்னு யாராவது கேட்டாங்கன்னா என்ன நினைப்போமோ அதை தான் நினைக்கிறோம். சரி, விரிவாக பதிவு பண்ணுங்கள். இந்த பரிவட்டம் கெட்டலேன்னு நினைக்கக்கூடியவர் அப்படின்னு நீங்கள் சொன்ன வார்த்தை, இப்போ நான் சொன்ன வார்த்தை ஒரு வாரி கூட மிக இல்லாமல் சொன்னது சென்னை நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி கவுல். அவர் சொன்ன வார்த்தை, மழை வெள்ள நிவாரண உதவிகளை மக்களிடம் சேர்ப்பதில் மத்திய மாநில அரசுகளிடம் ஒருங்கிணைப்பு இல்லை. வெள்ள நிவாரண உதவிகள் வழங்கும் பல்வேறு துறைகளுக்கிடையே போதிய ஒருங்கிணைப்பு இல்லாததாக இந்த நீதிமன்றம் கருதுகிறதுன்னு திரு கவுல் சொன்ன வார்த்தை. சூமோட்டாவாக வழக்கெடுத்து 16ஆம் தேதிக்குள்ளே மத்திய மாநில அரசுகள் தங்களுடைய பதிலை அறிக்கையை தாக்கல் பண்ணணும்னு சொல்லிக்கிறாங்க. நீதிமன்றமும் இலவு வீட்டில் பரிவட்டத்திற்காகத்தான் காத்திருக்கிறது என்று நீங்கள் சொல்லுகிறீர்களா? இல்லை, நான் நீங்கள் கேள்வி கேட்க சொல்ல நீதிமன்றத்தை வச்சு கேட்கல. நான் பொதுவாக எல்லாருக்கும் சொல்கிற பதிலை சொன்னேன். அது நீங்கள் அதாவது ஒருங்கிணைப்பு இல்லை என்பதை யார் சொல்லணும்? ஒன்று மாநில அரசு சொல்லணும், அல்ல மத்திய அரசு சொல்லணும், அல்லது அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சொல்லணும், அல்லது நீதிமன்றமே ஒரு குழு அனுப்பி அந்த குழு ஆய்வு செய்து அறிக்கை தந்து அதன் அடிப்படையில் சொல்லணும். ஆனால் ஏதோ ஒரு செய்தியை வச்சுக்கிட்டு அல்லது எந்த அடிப்படையும் இல்லாமல் சொல்லப்பட்ட செய்தின்னு வர சொல்ல அது நிலவரத்துக்கு தொடர்பில்லாத ஒரு செய்தியாக மட்டும் இல்லை, நிர்வாகம் தெரியாதவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் போல தோணுது. அதனால் நீங்கள் கேட்டதுக்கு நான் அந்த பதிலை சொன்னேன். திரு எஸ்.ஆர். சேகர், நேற்றைய விவாதத்திலும் கூட பகிரப்பட்ட ஒரு தகவல், வழக்கறிஞர் அஜிதா உள்ளிட்டவர்கள் சொன்ன வார்த்தை, அதற்கு முன்பு நடைபெற்ற விவாதத்திலும் சொன்னாங்க, மத்திய அரசு அனுப்பிய இராணுவம் உள்ளிட்ட உதவிகளை பெறுவதில் இங்கே சரியான ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை. பொதுவாக வந்தவங்களை இங்கே ரிசீவ் பண்ணி அவர்களுக்கு மொழி தெரியாது, அவர்கள் அங்கேருந்து பேரிடர் மேலாண்மை கொடுத்த பயிற்சியோடு வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு சரியான இங்கே இருக்கக்கூடிய வரைபடம் தெரியாது, எந்த பகுதிக்கு அவங்களை அனுப்பணும், எந்த பகுதியில் உதவி தேவை, அவங்களுக்கான மொழியில் டிரான்ஸ்லேட்டர்ஸ் இல்லை, இந்த மாதிரியான பிரச்சனைலாம் இங்கே இன்னும் சரியாக ஏற்பாடு செய்து கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிற வாதங்களை வச்சாங்க. மத்திய அரசு இன்னும் நிறைய செஞ்சுருக்கணுங்கிற ஒரு வாதம் ஒரு புறம் இருக்கிறது. இதை இன்னும் சரியாக கோஆர்டினேட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற வாதமும், குறிப்பாக நம்முடைய நேவியிலிருந்து வந்த கப்பல்கள் இன்னும் அங்கே இருக்கின்றன, அதில் இருக்கக்கூடிய நிவாரணப் பொருட்கள் வெளியில் எடுக்கப்படவில்லை, இந்த மாதிரியான வாதங்கள்லாம் வைக்கப்படுகிறது. மாநில அரசு இன்னும் ஒருங்கிணைப்போடு செயல்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சென்னை உயர்நீதிமன்றம் சூமோட்டோவாக எடுத்திருக்கக்கூடிய இந்த வழக்கை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இந்த ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னால் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. மத்திய அரசு இன்னும் சரியாக செயல்பட்டிருக்க வேண்டும் என்று நீங்கள் சொன்னதுக்கு அது ஏதாவது முகாந்திரம் இருக்கா? நான் சொல்லலை. இல்லை, இப்போ பேசிக்கிட்டு நான் எந்த இடத்துலையும் மாநில நான் இது எஸ்கே கவுலினுடைய வார்த்தைகள் நான் ஒரு வார்த்தை விடாமல் அப்படியே சொன்னேன். இது என்னுடைய வார்த்தையிலே தலைமை நீதிபதியினுடைய வார்த்தை சொல்கிறேன். அதாவது உயர்நீதிமன்றத்தினுடைய கன்சர்ன் சரியான கன்சர்ன், அது கவலைப்படுகிறது. சாதாரணமாக பொது எல்லா இடங்களிலும் நமக்கு நீதி கிடைக்காத போது நீதி தருவதற்கான ஒரு மிகப்பெரிய மெக்கானிசம் உயர்நீதிமன்றம் அல்லது நீதித்துறை. அதனால் அவர் கவலை தெரிவித்திருக்கிறார். இந்த மாதிரி ஒரு இடரை தமிழகம் இப்போ சமீப காலத்தில் சந்திக்கவில்லை. ஆகவே இந்த பேரிடரை எப்படி சந்திக்க வேண்டும் என்கின்ற அனுபவம் இல்லை, அல்லது அதில் குறைபாடுகள் இருக்கிறது. சாதாரணமாக அரசு இயந்திரம் என்றைக்குமே ஆமை தான். சாதாரண காலத்திலேயே இந்த பேரிடர் காலத்திலே அவர்கள் மிகச்சரியாக செயல்பட்டு, மிக விரைவாக செயல்பட்டு, துரிதமாக செயல்பட்டு, அலர்ட்டாக செயல்பட்டு இருக்க வேண்டும். இது எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்புக்கும் நடைபெறப்புக்கும் இடையில் மிகப்பெரிய கேப் இருந்திருக்கிறது. இதை பொறுத்த மட்டும் நான் நினைக்கிறேன்னா மாநகராட்சி நிர்வாகத்தில் மிகப்பெரிய அளவில் குளறுபடிகள். அதனால் மத்திய கமிட்டிகள் வருகின்ற போது அது சரியாக பயன்படுத்தவில்லை. இது ஒரு பதிவு. ஆனாலும் கூட இன்றைய காலகட்டத்தில் இதை பற்றி பேசுவதை விட என்ன இன்னும் இப்போது செய்யணுங்கிறது பேசுவதை மட்டுமே நாங்கள் இப்போ நடைபெறும். அது நம்முடைய பொறுப்பை தட்டி கிளப்பதாகவும் எஸ்கேபிசம்ங்கிற மாதிரி தோணலை. அதாவது செய்த தவற விட்டுருங்களா, அதை ஏன் பேசுறீங்க, இனிமேல் என்ன செய்யணுங்கிறது செய்த தவறு இல்லை. நான் நீங்க தவறு என்று எடுத்துக்கொண்டால் தப்பு இல்லை, தவறு என்று எடுத்துக்கொண்டால் ஒருவேளை சில தடங்கல்கள் ஏற்பட்டன, இன்னும் சில தாமதங்கள் ஏற்பட்டன என்று நீங்கள் உணர்வீர்கள் என்று சொன்னால், நீங்கள் அப்படின்னு சொல்றது நான் அரசு நிர்வாகத்தை சொல்றேன், உணர்மே என்று சொன்னால் அது வருங்காலத்தில் நடைபெறாமல் இருப்பதற்கான பாடங்களை அதிலிருந்து கற்றுக்கொள்ளணும் இல்லையா? நிச்சயமாக அதை பற்றி விவாதித்தால் மட்டும்தானே நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அதுவும் உறுதி. ஆனால் இந்த ரெண்டுமே செய்யறதுக்கான காலகட்டம் இருக்கிறது. ஏன்னா முதல்ல ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸ் அது இம்மீடியட். தண்ணியில் தத்தளிச்சுக்கிறவனை கொண்டாடணும், வீட்டுக்குள்ளே தத்தளிச்சுக்கிறவனை கொண்டாடணும், அவனுக்கு உயிர் கொடுக்கணும், உடனடியாக அவனுக்கு ஒரு ஷெல்டர் கொடுக்கணும், அது ரெஸ்கியூ. அடுத்தது நிவாரணம், உட்காந்துருக்கணும், துணி கொடுக்கணும், ராத்திரி போர்வை கொடுக்கணும். மூணாவது ரீஹாபிலிட்டேஷன், அவனுடைய வீட்டுக்கு அனுப்பணும்.
வெளியே அந்த வீட்டில் இருக்கிற கழிவுகளை வெளியே கொண்டாடுறா நகரை சுத்தப்படுத்தி அடுத்த ஒரு பிளேக் போன்ற மிகப்பெரிய குஜராத்தில் வந்த பிளேக் மாதிரி வராமல் தடுக்கணும். இந்த 3 ஆப்ரேஷன்ஸ், இந்த 3 ஆப்ரேஷன்ஸ் முடிந்ததுக்கு பிறகு பேச வேண்டிய விஷயங்கள் தான் நாம் இது நிச்சயமாக பேசணும் அடுத்த தடவை வராமல் இருக்கிறதுக்கு. இப்போது பேசுவது என்பது அந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து அதை பற்றி கவலைப்பட்டு அதை பற்றி செயல்பட்டு அதில் நாம் தீவிரமாக இருக்கோமா அப்படின்னா அதை பண்ணிட்டு பேசலாம். 2 விஷயம் அதுதான் சொல்கிறேன். அது இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ரெஸ்கியூ சரியாக நடந்ததா அப்படிங்கிறத பற்றி இப்போ பேசணும், ரைட்? இல்லை அது இப்போ அதை விவாதிக்க வேண்டிய அவசியம் என்னன்னு தான் நான் கேட்குறேன். ஏன்னா அடுத்தடுத்த ஸ்டெப் ஒன்று பாக்கி இருக்குல்ல, விட்டு போன ஸ்டெப், முடிக்காத ஸ்டெப் இருக்கு. இல்ல அடுத்த ஸ்டெப் என்ன? இப்போ உதாரணத்துக்கு ரெஸ்கியூ பத்தி இப்போ விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற உங்களுடைய கன்சர்ன் புரியுது. அதாவது நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம், இதுல தவறு இருந்தா நிச்சயமா சுட்டி காட்டலாம். இப்போ நம்ம செய்ய வேண்டிய உடனடி பணிகள் வேற இருக்குதுன்னு சொல்றீங்க. அந்த கன்சர்ன் எனக்கு புரியுது. ஒரு லைன்ல ஒரே ஒரு விஷயம், உதாரணமாக ஒரே ஒரு விஷயம். இப்போ 14, 15, 16 3 நாளில் சேவா பாரதியினுடைய சார்பில் 22 இடங்களில் ஆயிரக்கணக்கான 2 வீலர்ஸ் மழையில் மூழ்கி அவுட்டு. உடனடியாக என்ன செய்ய முடியும்? ஒரு 1 லட்சம் 2 வீலருக்கு ஒரு 500 ரூபாய்க்கு ஃப்ரீயான உபகரணங்கள், ஃப்ரீ இது வந்து யாரெல்லாம் இந்த 2 வீலர்ஸினுடைய கம்பெனிஸ் இருக்கோ அவங்களோட கோஆர்டினேட் பண்ணி அதை பண்ணக்கூடிய அடுத்த வேலைகள் செஞ்சுருக்கோம். 4 வீலருக்கு இப்போதைக்கு முடியல, அது வந்து ஏதோ கவர்மெண்ட் செய்கிறதா சொல்லியிருக்காங்க. அது ஒரு பக்கத்தில் நடக்குது. ஆக துளி துளியாக நடவடிக்கை. இந்த நடவடிக்கையில் என்ன செய்யணும், ஏது செய்யணும், அடுத்த ஸ்டெப் என்ன, யார் கோஆர்டினேட் பண்ணுங்கிற கஷ்டங்களை பற்றி. அதாவது இது வந்து ஒரு நூற்றாண்டு சந்திக்காத மாபெரும் பேரழிவை சென்னையும் கடலூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்கள் சந்திச்சிருக்கு. இந்த சூழ்நிலையில் ஏறத்தாழ இந்த ஒரு 3-4 தலைமுறைகளாக இப்படிப்பட்ட ஒரு அசம்பாவிதம் நடக்குன்னு கேள்விப்படாத சூழ்நிலையில் இதை வந்து எதிர்கொள்வதற்கு அதற்குரிய முழுமையான ஆயத்தம் யாரையும் எதிர்பார்க்கல. அப்படி இருக்க சொல்ல நாம் வந்து அதற்குரிய ஆயத்த பணிகள் நம்ம என்னதான் வேகத்தோடு செஞ்சாலும் அந்த வீரியத்துக்கு அந்த ஒரு இடத்துல உடனே தொடர்புடைய வரி. அதனால தான் கேட்குறேன், இந்த மாதிரியான ஒரு பேரிடர் வருகின்ற பொழுது நம்ம அதை எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்றீங்களா? சுனாமிக்கு பிறகு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் ஒன்று அமைக்கப்பட்டது. அதற்கு என்று நிதி ஒதுக்கப்படுகிறது. அந்த நிதி என்ன ஆகிறது? அந்த ஆணையம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? அவர்கள் ஆலோசித்துக் கொண்டிருக்கிறார்களா? இது போன்ற பேரிடர் வந்தால் உடனடியாக உயிர் பலிகளை தடுப்பதற்கு அல்லது உடனடியாக இவர் இப்போ சொன்னார் இல்லையா, வரிசைப்படுத்தினால இந்த விஷயங்கள் எல்லாம் செய்வதற்கு இதுவரை எத்தனை முறை அந்த ஆணையம்? நான் சொல்றதை கேளுங்க. அதாவது எல்லாமே திட்டமிடலாம், நிதி கூட ஒதுக்கலாம், ஆனால் செயல்படுத்துறது மேன் பவர் தான். மேன் பவர் இப்போ திடீர்னு ஒரு இவ்வளோ பெரிய பாதிப்பு வர சொல்ல இதையெல்லாம் என்ன நிலையில் வந்து உத்தரவு போட்டாலோ பணம் ஒதுக்கினாலோ செயல்படுத்த வேண்டியது மேன் பவர். அந்த மேன் பவர் எவ்வளோ தூரம் அரசாங்கம் கையில் இருக்கோ அதை தான் பயன்படுத்த முடியும். ஒவ்வொரு துறையிலையும் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதை வச்சு தான் வந்து செய்ய முடியும். ஆனால் இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு அசம்பாவிதம் வந்த உடனடியாக இன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க விமான நிலையத்தில் வந்து பொருட்கள் தேங்கி இருந்ததுன்னு. விமான நிலையமே தேங்கி இருந்தது. நான் இங்கே துறைமுகத்தை சொன்னேன். விமான நிலையமே தேங்கி இருந்தது. துறைமுகத்தில் இப்போ வந்திருக்குது. அது வெளியில் எடுக்கப்படாத காரணம் ஒருங்கிணைப்பு இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கல. அதுதான் விமான நிலையமே வந்து செயல்பட முடியாத சூழ்நிலை. 2வது அந்த ஓடுதலமே மூழ்கி போன நிலையில் ஒரு பேராபத்து. உங்கள் தகவலுக்கு விமான நிலையம் செயல்படவில்லை என்றவுடன் அடுத்த நாள் அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு 12 மணி நேரம், அதிகபட்சம் 24 மணி நேரத்துக்குள் அரக்கோணம் விமானப்படை தளம் தயாராகிறது. மத்திய அரசு அதற்கான நடவடிக்கை எடுத்து விமான நிலைய அதிகாரிகள் அதற்கான நடவடிக்கை எடுக்கிறார்கள். அங்கிருந்து இங்கே ஹெலிகாப்டர் மூலமாக இணைக்கிறார்கள். அது சீராகிறது. அப்போது மிக விரைவாக அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படுகின்ற நிலையில் மாநில அரசு, அவர் குறிப்பாக ஒரு மாநகராட்சியினுடைய நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டி பேசினார். நம்ம இன்னும் அதோடு ஒரு சிறிய உங்கள்கிட்ட தொடங்குறோம். இல்லை, இதுலேயே சம்பந்தமாக ஒன்று சொல்லிடுறேன். அதாவது நீங்கள் இப்போது சமூக ஊடகங்கள் பயன்பாடு பெருமளவில் இருந்தது. அது பல பேர் உயிரை காப்பாற்றுறது, பல உடைமைகள் இருந்து மீட்டிருக்கு. அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. பல தன்னார்வர்கள் இந்த பணியில் ஈடுபடுவதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கிச்சு, பல உயிர்களை காப்பாற்றிருக்காங்க. அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் எத்தனை செல்போன் வந்து டவர் இருந்தது? இன்றைக்கி பிஎஸ்என்எல்லும் இன்னொரு தனியார் நிறுவனத்தை தவிர வேறு எந்த செல்ஃபோனும் வேலை செய்யலை. நீங்கள் வந்து தரை வழியாகவும் தொடர்பு கொள்ள முடியல, வான் வழியாகவும் செல்ஃபோனும் வேலை செய்யாத சூழ்நிலை.
இன்னும் சொல்ல போனா பல தொலைக்காட்சிகளே வந்து இயங்க முடியாத நிலை. நிச்சயமா. இப்படி அந்த ஒரு இடத்துல எனக்கு தேக்கமான நிலை வர திரு சொல்ல அபிகுமார், அந்த இடத்துல நீங்க சொன்ன வார்த்தையை வைத்து ஒரு கேள்வியோடு ஒரு இடைவேளைக்கு போகிறேன். மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இருக்கிறது, தொலைக்காட்சிகள் செயல்படவில்லை. மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில் செயல்படக்கூடிய தொலைக்காட்சிகளின் வழியாக சென்ற செய்திகளையும் மக்களால் பார்க்க இயலாது. அலைபேசி முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்தந்த அலைபேசி எண்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஒரு 30-40 எண்கள் ஒவ்வொரு பகுதிக்கும் பிரித்து போடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த எண்களை அவர்கள் எப்படி குறித்து வைத்துக் கொள்வார்கள்? இந்த எண்களுக்கு எப்படி தொடர்பு கொள்ள முடியும்? ஏன் ஒரே எண்ணாக ஒரு எண்ணை கொடுத்திருக்க கூடாது? அது அவசரகால எண்ணாக டவர் இல்லை என்று சொன்னாலும் அலைபேசியை பயன்படுத்த முடியாத நிலையிலும் அந்த எண்ணை பயன்படுத்தி 108 போன்ற அவசரகால எண்ணை பயன்படுத்தி இந்த மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை கையாண்டிருக்கலாமே என்று நான் சொல்லவில்லை. மறைந்த மாமேதை அப்துல் கலாமினுடைய உதவியாளர் பொன்ராஜ் அவர்கள் அதற்கான திட்டமிடலோடு தான் காத்திருந்ததாகவும் ஆனால் அரசை அணுகவே இயலாத நிலை இருந்ததாகவும் அவர் தெளிவாகவே பதிவிட்டிருக்கிறார் பொதுவெளியில், சமூக வலைதளங்களில். ஏன் அரசு காலதாமதம் செய்ததா? இந்த காலதாமதத்தை எப்படி தவிர்த்துக்கலாம்? சமூக வலைதளங்களில் முகம் தெரியாதவர்களுக்கு இடையிலே இருந்த ஒருங்கிணைப்பு மத்திய மாநில அரசுகளுக்கு இல்லையா? இல்லை என்றால் அதற்கு காரணம் என்ன? பேசலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு.